hello guys, back with another video. So இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரிப்ளிகேன் இருக்கோம். ட்ரிப்ளிகேனில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கபாப் சென்டர்னு ஒரு கடை இருக்கும். ஸோ இந்த கடையில் கபாப் அண்ட் தவா கறி ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த கடையில் என்ன இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கபாப், தவா கறி, ஸ்ட்ரீக்ஸு, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஒன்று நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது சரி வாங்க டேஸ்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, இதோட ஸ்லோ மோஷன் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதிலே தெரிஞ்சிருக்கும், அதிலே பாதி பேருக்கு நாக்கு ஊறி இருக்கும். ஸோ வீடியோ எடுக்கும்போது அந்த பையா எதுக்கு சிரிச்சா எனக்கு தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்படியே அந்த தவா கறியை கிளறி விடும்போது ஒரு ஸ்மெல் வந்துச்சு பாருங்கள். அப்பா சான்ஸே இல்லை, சரியான ஸ்மெல்லு. நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு ரோல் ஆச்சு பாருங்க. அப்போ ஸோ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. இதுவும் இல்லை, ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ காய்ஸ், இங்கே பாருங்கள், தவா கறி போட ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு. ஸோ தவா கறி கூட என்னென்னலாம் வைக்கிறாங்கன்னு பாருங்கள். வெங்காயம் வைக்கிறாங்க, க்ரீன் சட்னி ஊற்றுறாங்க, ஸோ அப்புறம் மைனஸை ஊற்றுறாங்க. ஸோ நமக்கு தான் கொடுக்க வராங்க நம்பி கை வச்ச பார்த்தா நம்ம கொடுக்கல, வேற கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் திரும்பி நம்ம சினிமேட்டிக் ஷாட் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். Five minutes later. ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி அவர் வந்து சப்பாத்தி வச்சுட்டு தவாக்கறியை எடுத்து வச்சுட்டு இருந்தார் சப்பாத்தி மேலே. ஸோ அது கூட சேர்ந்து அதே மாதிரி வெங்காயம், க்ரீன் சட்னி அண்டு மைனஸ் வச்சார். ஸோ நமக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்தா நமக்கு தான் வந்துச்சு. அவன் ஃப்ரெண்டு தான் வாங்கினான், அவன் பேர் அஜய். ஸோ அவன் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு அவன்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவன் டேஸ்ட் பண்ணி சொன்னான் எப்படி இருக்குன்னு. ஸோ அதை நீங்களே பார்க்கலாம் அந்த ரியாக்ஷனை. சீரியஸாக சொன்னான், அவன் நல்லா இருக்குன்னு சொன்னான். சீரியஸாக அவன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்னு நினச்சான். இப்போ பார்த்தா டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அவன் சூப்பராக இருக்குன்னு சொன்னான். ஸோ அப்புறம் நான் டேஸ்ட் பண்ணேன். ஸோ நான் டேஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா டைம் கபாப் சாப்பிட்ருக்கேன். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் சப்பாத்தியோடு சேர்த்து. ஸோ அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த மசாலா டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. எடுத்தோடனே அதான் தெரிஞ்சிச்சு, இந்த மசாலாவோட டேஸ்ட் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அந்த கறி வந்து வெந்த விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதிலே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கறி. அதனாலே என்னன்னு தெரியல, நான் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீக் கொடுத்தாங்க, அதான் நீ பார்த்துட்டீங்க. ஸோ நான் அதை சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ அங்கே சாப்பிடும்போதே ஒருத்தன் கெடல் பண்ணிட்டு இருந்தாங்க, மச்சான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா மச்சான் சேனலுக்காக ஒரு ட்ரை தான், ஃபுட்டு லாக ட்ரை பண்ண சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டீக் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், இன்னொரு ஸ்டீக்கு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு ரெண்டுமே. பட் அந்த ரெட் கலர் வந்து ஒரு ரொம்ப வெந்த மாதிரி ரொம்ப மசாலாவாக தெரிஞ்சிச்சு கம்பேர்ட் டு த க்ரீன் கலர் தான் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை என் ஃப்ரெண்டுக்கும் அப்படி தெரியுதா சொல்லிட்டு கேட்டு பார்த்தேன். ஸோ நீங்களே அதை பார்க்கலாம், வாய்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், வாய்ஸ் வரும். எல்லாமே பிடிச்சதா இருக்கு. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? மசாலா கம்மியாக இருக்கு, ஆனால் இந்த ரெட் கலர் வந்து மசாலா ஜாஸ்தியாக இருக்கு. அது கரெக்டான ஒரு அளவில் இருக்கு. ஒரு பிளேட் வந்து 50 ரூபா தான் இருக்கு. ஸோ காய்ஸ், யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க ட்ரிப்ளிகேன் பக்கத்தில். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இடியாப்பம் கூட சேர்ந்து அந்த கபாப் மாதிரி இன்னொன்று வாங்கினோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கிறது தான் கபாப்பு. ஸோ அதை ஆல்ரெடி சாப்பிட்ருப்பேன். ஸோ இப்போ திருப்பி சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்காக. ஸோ இப்போ சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா அந்தளவு எனக்கு பிடிக்கல, பிகாஸ் எனக்கு இடியாப்பம் அவ்வளோ பிடிக்காது. பட் அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இருந்தாலும் சாப்பிட்டு காமிச்சேன். பட் நல்லா இருந்துச்சு. ஆனால் மைனஸோட சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ரீன் சட்னி எனக்கு பிடிக்கல, பர்சனலாக எனக்கு பிடிக்காது க்ரீன் சட்னி. உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காய்ஸ், எல்லாத்தையும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் 50 ரூபா. 50 50 50 50 கம்பெனிக்கு 50 ப்ளஸ் உங்களுக்கு சப்பாத்தி இடியாப்பம் வேணுன்னா ப்ளஸ் 10 ருபீஸ். ஸோ மொத்தமாக பார்த்தா 60 ருபீஸ் 50 ருபீஸ் அவ்வளோதான். 10 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டுத்துக்கும், இன்னும் பெருசாலாம் இல்லை. பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு செம ஒர்த்தான டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு சீரியஸாக.
ஸோ கைஸ் நான் இந்த கடையோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் ஃபுட் விலாக் பண்ணுறேன். ஸோ வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன், பட் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து கரெக்டாக கொடுக்குறேன், கரெக்டாக வாய்ஸ் கரெக்டாக அதிலே வர மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ hope you all like this video, hope you all like, subscribe and stay tuned for more videos. Thank you, peace out.